எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல தினம் பார்த்துட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து இந்த சாதிக்கு எதிரான கொடுமைகளும், கொலைகளும், ஆணவ படுகொலைகளும் நடந்துட்டு தான் இருக்கு. தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. முன்னாடி இருந்த அரசாங்கமும் சரி, இப்ப ஆண்டுகிட்டு இருக்க அரசாங்கமும் சரி, எந்த ஒரு சட்டமும் இயற்ற மாட்டேங்கிறாங்க. இந்த சாதிங்கிற தீனால பார்த்தோம்னா, பல உயிர்கள் போயிட்டு தான் இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் ரூரல் ஊராட்சி அரிமங்கலம் பெரிய தெருவை சேர்ந்தவர் தான் குமார். இவருடைய மனைவி ராஜலட்சுமி. இவருடைய பையன் தான் வைரமுத்து. டிஎம்டி முடிச்சுட்டு மாயவரத்திலேயே ஒரு தனியார் மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பையன் வைரமுத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க வட்டார துணைத் தலைவராக அந்த பையன் இருக்காப்புல. அதே பகுதியை சார்ந்த குமார் விஜயா இவருடைய பொண்ணு தான் மகள் மாலினி. இவங்க எம்பிஏ முடிச்சுட்டு சென்னையில ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்க்குறாங்க. மாலினியும் வைரமுத்துவும் கடந்த 10 வருஷமா பார்த்தீங்கன்னா 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. கடந்த 5ஆம் தேதி மாலினிய தன்னுடைய அம்மா விஜய கால் பண்ணி ஊர்ல ஒரு விசேஷம் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. கூட்டு அந்த பொண்ணுக்கு கட்டாய முறையில் திருமணத்தை நடத்த போயிருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணு நான் நம்ம ஒரு பையனை வைரமுத்துங்கிற பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க லவ் பண்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல பல பிரச்சனை நடந்திருக்கு. இது பிரச்சனை கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது மாலினி சென்னைக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி வைரமுத்துவை சந்திச்சு பேசி கொள்ள முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட தன்னுடைய சகோதரர்கள் குணால் குகன் 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த பொண்ணை அடிச்சு அதே போல வைரமுத்துக்கு கால் பண்ணி உனக்கு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மாட்டியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு பிறகு வைரமுத்து வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டு மாலினியோட சகோதரர்கள் குணால் குகன் 2 பேரும் சேர்ந்து அந்த பையனை அடிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க அந்த பொண்ணு வீட்டை கூப்பிட்டு அதே போல பையன் வீட்டை கூப்பிட்டு 2 பேரும் விசாரணை எடுத்திருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் 2 பேரையும் தன்னுடைய பெற்றோரோட அனுப்பி வச்சிருக்காங்க. போலீஸ்காரங்க எதுவும் தப்பு பண்ணிட்டாங்க. மாலினி சொல்லியிருக்காங்க, என்னுடைய பெற்றோரோட நான் போக மாட்டேன், நான் வைரமுத்து கூட தான் எடுப்பேன், என்னை அனுப்பி வச்சுன்னா என் அம்மா பண்ணை வெட்டி கொண்டுருவாங்க, அந்த பையனையும் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை கேட்காத போலீஸ்காரங்க தன்னுடைய அம்மா அப்பா கூட 2 பேரையும் அனுப்பி வச்சிருக்காங்க. மாலினியோட சகோதரர்கள் அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னை விட மாட்டேன், நீ எப்படி வாழ்றன்னு பாக்குற அப்படின்னு சொல்லி வைரமுத்து மாட்டிருக்காங்க, கொன்று மாட்டிருக்காங்க. சரியா 12ஆம் தேதி 9ஆம் தேதி நைட்டு 10:30 மணிக்கு வைரமுத்து வேலை முடிச்சு வரும்போது மாலினியோட சகோதரர்கள் குணாலும் அதே போல பாத்தீங்கன்னா குகனும் சேர்ந்து அந்த பையனை சரமரியா அரவலை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. கொல்லப்பட்ட வைரமுத்துவும் மாலினியும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆனா மாலினியோட அம்மா பார்த்தோம்னா செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. தன்னுடைய பொண்ணை செட்டியார் சமூகத்து பையனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய பசங்க மூலியமா தூண்டி விட்டு குணான் குகன் 2 பேரையும் தூண்டி விட்டு அந்த பையன் வைரமுத்தை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. மேலும் எத்தனை பேர் செத்தாதான் நீங்க இந்த ஆணவ கொலைக்கு எதிராக நீங்க சட்டத்தை ஏற்றுவீங்க? முன்னாடி இருந்த அதிமுக அரசாங்கமும் சரி, இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசாங்கமும் சரி, இந்த ஆணவ கொலைக்கு எதிராக ஏன் ஒரு சட்டத்தை ஏற்ற மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு ஜாதி விட்டு போயிருமா? அப்படி வேற என்ன காரணம்? இன்னும் எத்தனை உசுறு போகணும்? போன மாசம் தான் கவின்கிற பையனை சாதிய ஆணவ படுகொலை பண்ணாங்க. அது முடிஞ்சு 1 மாசத்துக்குள்ள பார்த்தோம்னா இப்போ ஒரு ஆணவ படுகொலை. எப்பதான் இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு தனியா ஒரு சட்டத்தை ஏற்ற போறீங்க? கொல்லப்பட்ட வைரமுத்துக்கு நீதி கிடைச்சே ஆகணும். சம்மந்தப்பட்ட கொலையாளிகளை கைது பண்ணி ஆகணும். வைரமுத்து குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்கி ஆகணும். அதே போல ஒரு அரசாங்க பணியும் அவங்களுக்கு வழங்கணும்.